வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா, உள்ளமெல்லாம் மகிழுதையா, உம்பசனம் நம்புவதா, உம்பசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். கைதியாக கப்பல் ஏறி, கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார், கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பிக்கைக்கு உரியவர் அவர்தான். அவரை நம்புகிற யாவரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் நம்மை கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஆதியாகமம் 31:42 நாம் வாசித்து பார்த்தால், அங்கு யாக்கோப்பு தன் மாமனாகிய லாபானை பார்த்து ஒரு சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் என்னோடு இராமல் போயிருந்தால் நீர் என்னை வெறுங்கையாய் அனுப்பிவிட்டிருப்பேன். தேவன் என் சிறுமையை பார்த்து நீ என்னை வேதனைப்படுத்தாதபடி உன்னை எச்சரித்தார் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல வார்த்தை. லாபான் யாக்கோப்புடைய தாயினுடைய சகோதரன் மட்டுமல்ல, அதே லாபானுடைய பிள்ளைகளைத்தான் யாக்கோப்பு திருமணம் முடித்தார். அங்கே பிழைக்க போன இடத்துல அவனுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை.
இது நிமித்தம் லாபானுக்கு பெரிய சொத்து பெருகினது. லாபானுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னேற்றத்துக்கு யாக்கோப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஆட்டு மந்தைகள் பெருகினது. இவ்வளவு பெருகினாலும் தாம் மருமகன் தாம் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கிறேன், இன்னும் உதவி செய்வோன்ற எண்ணம் அந்த மருமகனையே ஏமாற்றி அடிமைப்படுத்தி மனநோவாக்கி பல காரியத்தை செய்தான். இது நிமித்தம் யாக்கோப்பு ஒரு முடிவெடுத்து இனி இந்த இடத்துல இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு புறப்பட்டு போயிட்டான். சொல்லாமலே போனான். அப்புறம் போகிற வழியில் லாபான் விரட்டி ஆள் வச்சு பிடிச்சி, அப்போ அந்த ராத்திரி தான் கர்த்தர் லாபானோடு பேசி எச்சரித்தாராம். அதை லாபானே சொல்லார் யாக்கோப்பிட்ட. அப்போ தான் யாக்கோப்பு சொல்லார், கர்த்தர் என்னோடு இராமல் போயிருந்தால் நீ வெறுங்கையை அனுப்பி இன்னைக்கு என்ன அழிச்சிருப்ப, கர்த்தர் என்னோடு இருந்தார் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு மேன்மை இல்லை! ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ மகிமை இல்லை! அப்போ அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கத்தாங்க இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அதைத்தான் வேதத்தில் நம்ம பல இடத்துல பார்க்கிறோம். மனிதர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, அவர்கள் கோபம் பற்றி எரியும் போது கர்த்தர் தாமே நம்ம பக்கத்தில் இருக்கிறாரா? எவ்வளோ மனிதர்களுடைய சூது வாது, பல பிரச்சனைகள், கோபம், காரணமில்லாத சண்டைகள், காரணமில்லாத பிரச்சனைகள். 124 சங்கீதத்தில் 1-2 சங்கீதக்காரன் கூட அப்படி தான் சொல்கிறான். கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால், நம் பக்கத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடே எழும்பி விழுங்கி இருப்பாங்கடா, எழும்பி அழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, எரிச்சல் உள்ளவர்கள், உங்கள் முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் அவங்களுடைய ஏளனத்துக்கு, போராட்டத்துக்கு, பிரச்சனைக்கு நம்ம ஆளாகும்போது மனசலித்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வேதம் அங்கே அருமையாக சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தர் என்னோடு இராமல் போயிருந்தால் என்னை வெறும் கையாய் அனுப்பி விட்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை வெறுங்கையா இல்லை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து, அதான் 46 சங்கீதம் 1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அந்த ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்த போகிறார். அதனால் நீங்கள் அது இல்லையே இது இல்லையே, எனக்கு யாரும் ஆதரவு இல்லையே, சப்போர்ட் இல்லையே நினைக்காதீங்க. கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார். என்னோடு இராமல் போயிருந்தாதான் நீ என்னை ஏமாற்றிருக்க முடியும். நல்ல வேளை கர்த்தர் என்னோடு இருந்து உன்னுடைய தீங்குக்கு, நீ போட்ட தீமைக்கு, திட்டத்துக்கு என்னை விலைக்கு காத்தார் என்று சொல்லி யாக்கோப்பு தேவனை துதித்தார். அதே தேவன் இன்றைக்கு யாக்கோப்போடு இருந்து எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றினவர் இந்த நாளில் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளிலும் தேவரீர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, மனதார ஆசீர்வதித்து, நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி காரியங்களுக்கு ஒரு வழியை திறந்து மேன்மைப்படுத்தும். கர்த்தர் என்னோடு இருந்து நடத்தினார் என்று யாக்கோப்பு சொன்னது போல இவர்கள் வாழ்க்கையில் உம்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கோம். இதை லைக் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.